வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி தேதியில் மக்களுக்கு 11 to 12 லட்சம் பட்ஜெட்டில் கார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதில் இன்றைக்கி நிறைய பீப்புள்ஸ் வந்து நிற்கிற இடம் சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ். இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸில் பார்க்குறப்போ கியா சொனட்டோட அந்த ஹெச்டிக்கு ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க, பிரெஸாவோட விஎக்ஸை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹிண்டே வினியும் ஒரு சில பேர் பார்க்க தான் செய்கிறோம். இது விட்டுட்டா டாடா நெக்ஸான் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட் வைஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அது டெலிவரிஸ் அப்படின்றது லாங் டர்மாக இருக்கிறனால இதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. EX5 தான் டெலிவரிஸ் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்குது. ஸோ இப்போ இந்த டாடா நெக்ஸானில் வந்து பியூர் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட்ங்க, ஆன் ரோட் வந்து 11.76 lakhsங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 அப்டேட்டான மாடல் தான் எடுத்து வந்திருக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது சர்வீஸ் ரிலேட்டடான குவரிஸ்ங்க. அதாவது நான் டாட்டா வாங்குறேன் அப்படின்னா சர்வீஸ் பெட்டராக இருக்குமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல சர்வீஸ் நல்லாயிருக்கு, ஒரு சில இடத்துல சர்வீஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்போ இங்கே நம்ம விக்டரி டாட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெட்டரான ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுத்து வரப்போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேலும் இந்த காரை பற்றி விவரங்கள், இல்லை நீங்கள் டாட்டால கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டாட்டால ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, சர்வீஸில் உங்களுக்கு பிரச்சனை, நான் என் வண்டியை சரி பண்ணணும் அப்படின்னா அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் இங்கே சர்வீஸில் உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். சரிங்க, வீடியோக்குள்ளே போய் இந்த பர்டிகுலர் டாடா நெக்ஸான் பியூ ப்ளஸ் எஸ் மாடலோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு முடிவு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாடா நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு சேஃப்டி ரிலேட்டடாக உங்களுக்கு 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், உங்களுக்கு எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங்க, பிரேக் ப்ரீஃபில்ங்க, அதே போல் உங்களுக்கு இதில் நமக்கு ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்முங்க, அதை பேஸ் பண்ணி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த இண்டிகாவில் இருந்து பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே வந்து ரீகாலிபிரேட் பண்ணி இப்போது டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் ரிவைஸ்டு டாடா X1 பிளாட்ஃபார்மில் தான் இந்த நெக்ஸான் அப்படின்ற ப்ராடக்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரக்சரல் வைஸ் வந்து உங்களுக்கு சாலிடான ஒரு 5 ஸ்டார் என்கேப் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லை, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டில் ஸ்ட்ரக்சரல் ரீதியாக பிரச்சனை இல்லைனாலும் இந்த பேனல்ஸோட கேப்லாம் எப்படி இருக்குது? முதல்லலாம் வந்து டாடா நிறுவனத்தில் இந்த பேனல் கேப்ஸ்லாம் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக இருக்கும். பட் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, பெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பெட்டர்மெண்ட் அப்படின்றத நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சரி வாங்க சேஃப்டி ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அடுத்து இந்த ப்ராடக்ட்டோட என்ஜின். இங்கே டாடா நெக்ஸானோட பியூர் ப்ளஸ் எஸ் மாடல் அப்படின்னு வரப்போ 2 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குதுங்க. ஒன்று வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல். நான் 2 என்ஜினுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் 2 என்ஜினோட NVH ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118.27 பிஹெச்பியும் உங்களுக்கு 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே டீசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 113.31 பிஹெச்பியும் உங்களுக்கு 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 2000 to 3000 கிலோமீட்டர் ரெகுலராக ஓட்டுவீங்க, டார்க்கியான ஒரு என்ஜினை ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த டீசல் அப்படின்றது உங்களுக்கானதாக இருக்கும். இல்லை எனக்கு டே டு டே யூசேஜ் கம்மி, மாதமே ஒரு 1000 கிலோமீட்டருக்கு தான் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் போகலாம். பெட்ரோலில் நமக்கு CNG ஆப்ஷனும் இருக்குங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன், இங்கே வந்து நமக்கு கியர் ஆப்ஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீசல் இன்ஜினை பார்க்கலாம். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஏன்னா முதல்ல இருந்த மாதிரி இல்லை, அந்த மவுண்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள கேபின்குள்ளே அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வரல, அது உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டீசல் ஆப்வியஸ்லி அந்த கிளாட்டர் இருக்குது, வைப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப அநாயகமாக இல்லைங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே இன்சுலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லைனருக்குலாம் ப்ராப்பரான அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் போட்டு பயன்படுத்தியிருக்காங்க. கீழே செமி கன்சீல்டாக இருக்குங்க. கீழே என்ஜினுக்கு கீழே வந்து கார்ட் வந்து செமி கன்சீல்டாக தான் இருக்குது.
மேலே வந்து ஒரு ப்ராப்பரான பேடிங்கில் நமக்கு இன்சுலேஷன் மெட்டீரியல் கிடைக்குதுங்க. ஸோ ஓவரால் என்ஜின் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மைலேஜ் கேட்டிங்கன்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 12 to 15ங்க. டீசல் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 20 வரைக்குமே கிடைக்குது. 17 அப்படின்றது கேரண்டிடுங்க. ஸோ இதுதான் என்ஜினை பொறுத்த வரைக்கும். வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸோட இருக்கக்கூடிய வாகனம், ரோட் ப்ரெசன்ஸோட இருக்கக்கூடிய வாகனம் அப்படின்னு அந்த நெக்ஸானை சொல்லலாங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் நமக்கு எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப் போட்டிருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கல. டிஆர்எல்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஒரு கன்சோல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குதுங்க. இந்த ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் நல்ல வைடாக அந்த ரேடியேட்டர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 208 mm இருக்குங்க. பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஜைலாலாம் இல்லை. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் உடஞ்சி போகிற மாதிரிலாம் இல்லைங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ தாக்கு பிடிக்கும். அடுத்து நெக்ஸானோட சைட் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஸ்லோப்பிங்காக கொண்டு போய் தான் முடிச்சிருக்காங்க. இந்த விண்டோ ஏரியா பற்றி நான் அப்புறம் பேசுகிறேங்க. உங்களுக்கு இந்த வாகனத்தில் 2498 mm வீல் பேஸ் கிடைக்குது. டாடா நெக்ஸான் கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய 3XOங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸாவோட கம்பேர் பண்ணி எந்த இடத்துல வந்து டைமென்ஷன் ரீதியாக இந்த டாடா நெக்ஸான் பொசிஷன் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் இப்போ எவிடென்ட்டாக பார்க்க முடியும். டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 195 60 16ங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸுங்க உங்களுக்கு கப்ஸோட கிடைக்குது. லைனர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் லைனர் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கன்சீல்மெண்ட் கிடைக்குதுங்க. வீல் ஆஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆடான ஒரு உணர்வை கொடுக்கல. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இங்கே இம்பார்ட் ஆகிருக்கு. இந்த மிரராக இருக்கட்டும், இந்த கன்சோலாக இருக்கட்டும், இது எல்லாமே மோட்டரைஸ்டுங்க, எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் கிடைக்குது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சன்ரூஃபில் குழந்தைங்களை நிப்பாட்டி வராதிங்க. நீங்களும் நின்று வராதிங்க. யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. வென்டிலேஷனுக்காகவும் உங்களுக்கு வெளிச்சத்திற்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. நெக்ஸானில் உங்களுக்கு விண்டோ ஏரியா உள்ள டிஎல்ஓ அப்படின்றது ஃப்ரண்ட்டில் ஓகே, பட் ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகுது. பட் உள்ள கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஒயிட் தீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த லைட் கிரே அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ பெருசாக உள்ள வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்புறேங்க. ஃபுல் பிளாக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு டார்க்கியான ஒரு ரூமாக தான் தெரியும். பட் இது ஒரு மேனேஜபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் இப்படி ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். டோரோட தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையல. நல்லா சாலிடான ஒரு உணர்வை தான் கொடுக்குது. ரூஃப் ரெயில்ஸுமே இந்த வேரியண்ட்டில் கிடைக்குதுங்க. இது வந்து லோடபிள் கிடையாது, ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டெட்டுங்க, காயில் ஸ்ப்ரிங்கோட போட்டிருக்காங்க. ரியரில் வந்து ஓப்பன் பிஸ்பிம் தாங்க. அதில் உங்களுக்கு ஸ்டெபிலைசர் பாரும் கிடைக்குது. உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெச்சூர்டான செட்டப் தாங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது. ஒரு பேலன்ஸ்டு செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைனர் ஃபுல்லாக கன்சீல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் லைனர் கொடுத்து கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அடுத்து டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளஸ்டர் க்ளோ ஆகுதுங்க. இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் போட்டிருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ளோ ஆகாது. இந்த இடத்துல ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். டீஃபாகர், வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலங்க. ஒரு இன்டகிரேட்டட் ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக கிடைக்கும் வைப்பர், இங்கே இல்லை. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. மேலே நமக்கு இந்த வேரியண்ட்டில் ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குதுங்க. அதுக்கான கன்சோல் இங்கே பார்க்க முடியும். உள்ளே போகிறப்ப கிளாரிட்டி பற்றி பார்க்கலாம். பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக்ல தான் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு குவாலிட்டியெலாம் நல்லா தரமாக இருக்குது. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் தாங்க கிடைக்குது. ஒரு 3 அல்லது 4 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ரிஃப்ளெக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382 லிட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். உங்களுக்கு லோடிங் லிப் அப்படின்றதும் கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ தான் லோடிங் லிப்பே கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பேர் டயர்ஸ் 195 60 16ங்க. சேம் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. டூல் கிட்டில் அழகாக ஒரு பேக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பை போட்டு அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஃபுல்லி ஃபோல்டபுளாக தான் இருக்குது. 60/40 ஸ்பிளிட் அப்படின்றது இல்லை. 3 kgயில் உங்களுக்கு 2 ஹூக்ஸ் கிடைக்குதுங்க. 2 சைடுமே அது இருக்குது. ஏதாவது வந்து திங்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். 3 kg லோட தங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பூட்டில் லேம்ப்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலங்க. டோர் பேட்ஸ் பின்னாடி அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து அந்த கிராப் பண்ணிக்கூடிய இடம் வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்க, அந்த இடத்துலையும் பியானோ பிளாக்ல தான் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு ப்ளூ அப்படின்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டெக்ஸ்சர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. டோர் பேக்கெட்ஸில் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். இந்த இடத்துல சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஸோ நெக்ஸானில் இன்க்ரெஸ் கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காந்துக்கலாம், இதெல்லாம் கவலையே இல்லை. எனக்கு நெக்ஸானில் பிடிச்சது ஆக்சுவலாக ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் ஃபீலில் தான் அந்த சீட்டோட வடிவமைப்பு அப்படின்றதே இருக்குங்க. உட்காந்த உடனே நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குது. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. தாராளமான ஒரு
கம்ஃபர்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸுங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், காலை நாம் நார்மலாக இப்படி வைப்போம் கரெக்ட் இல்லைங்களா? வைக்கிறப்போ அண்டர் தை சப்போர்ட் வருங்க, ப்ராப்பராக இருக்குது. அதே மாதிரி லெக் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமலாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகாதுங்க. சென்டரில் ஹம்ப் பாருங்கள், நல்ல ஒரு பெரிதான ஹம்புங்க. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு 2 அடல்ட் ஒரு கிட்ட தான் இங்கே உட்கார முடியுது. 3வது அடல்ட் உட்காரும்போது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ப்ளோயரோட ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கவில்லை. சார்ஜர் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதுக்கான ப்ரொவிஷனும் இதுவும் இல்லை. ஹெட்ரெஸ்ட் 2 பேர்த்துக்கு ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3.2 சீட் இப்போ சென்ட்ரல் பேசஞ்சருக்கும் கிடைக்குது. இப்போ இந்த வாகனத்தில் ஹெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போங்க. உங்களுக்கு நான் கம்ஃபர்டபுளாக எல்லோரும் உட்கார மாதிரி ஒரு போஸ்டருக்கு வந்துடுறேன். உட்காந்துட்டு தலையை இப்படி சாய்க்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரூம் பாருங்கள், தெரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு 6 ஃபீட் டாலுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி உரையலாம். நார்மலாக உட்கார மாதிரி இப்படி உட்காந்துருப்போம். ரொம்ப சாஞ்சு உட்கார இப்படி கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்து வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரூம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு 6 ஃபீட் கிட்ட இருந்தீங்கன்னா மேபி உரையலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்ரூம் போஸ்டர் பொறுத்து இப்போ கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ரியரில் இருக்கக்கூடிய சீட்டில் நமக்கு லம்பா சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வடிவமைச்சிருக்காங்க. எர்கனாமிக்கலி இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ராப்பரான ஒரு லம்பா சப்போர்ட்டும் கிடைக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் சப்போர்ட்டும் கிடைக்குது. இங்கே நமக்கு பேசஞ்சரோட ஏர் பேக்கை ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு இம்பாக்ட் நடக்கிறப்போ நீங்கள் இந்த வண்டியில் டிரைவர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பேசஞ்சர் ஏர் பேக்கை வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காருக்கு கொடுத்துருக்காங்களங்க, அந்த கீ தான். நீங்கள் அழகாக இதில் உள்ளே போட்டு இப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் ஏர் பேக் ஆஃப் ஆகிரும். டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ங்க, அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்டு ப்ளே, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஒயிட் வித் அந்த சின்னதாக அந்த ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படி தான் போயிருக்காங்க. சென்டரில் நமக்கு ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் கிடைக்குது. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த இடம் மட்டும் இந்த ஒரு லைன் மட்டும் வந்து கொஞ்சம் பெட்டராக கன்சில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டியில் உண்மையிலுமே தரமாக தாங்க போட்டிருக்காங்க, அது எல்லாம் குறைகள் இல்லைங்க. க்ளவ் பாக்ஸ் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பட்டன் இருக்குது. எவ்வளோ பெரிய க்ளவ் பாக்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதாவது இந்த பென்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறோம், அதை பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு வைடான ஒரு க்ளவ் பாக்ஸுங்க. பாருங்கள், ஒரு கையே உள்ளே போகுது. இந்த வேரியண்ட்டில் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்கல. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு பென் வைக்கிறீங்க, ஒரு லெட் வைக்கிறீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி முதல் கொண்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இங்கே நமக்கு ஒரு 2 kg தாங்கக்கூடிய ஒரு ஹூக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறப்ப இந்த பாட்டில்ஸு ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, இல்லை காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வச்சிங்கன்னா உருண்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பையை வந்து ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது. சின்ன விஷயம் தான், பட் பாராட்டக்கூடியது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் கன்சோலுங்க. கேபின் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடியில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தாங்க கேபின் லேம்ப் கிடைக்குது. பின்னாடி வந்து கேபின் ஆர் ரீடிங் லேம்ப் அப்படின்றது இல்லைங்க. வேனிட்டி மிரர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு கிடைக்குதுங்க. டிரைவர் பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை, ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் எவ்வளோ பெரிய யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அது போக இந்த இடத்துல திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி நம்ம வந்து போட்டுக்க முடியும். மூவலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ், இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு சிட்டி, எக்கோ, ஸ்போர்ட்னு 3 டிரைவ் மோட்ஸ் கிடைக்குது. லெதர் வேப்பிங் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த கியர் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டாப் அண்ட் மாடல் போனீங்கனாலும் இதே டைப்பில் தான் போட்டிருக்காங்க. சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு யோசிச்சா இங்கே பாருங்கள், யூஎஸ்பியில் ஒரு டைப் ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கிடைக்குது. இந்த ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது இந்த மாடலில் நமக்கு எனேபிள் ஆகவில்லை. ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான். உங்களுக்கு சில்னஸ்லாம் குறையில்லைங்க, நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அங்கே தொலைவோம், சென்டரில் தாங்க அந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இருக்குது. ஏன்னா பூட்டை வந்து நீங்கள் நார்மலாக கையில் ஓப்பன் பண்ண முடியாதாங்க, ஏன்னா அங்கே பட்டன்ஸ் எதுவும் இல்லை. இங்கே தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சில் ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பியூர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்லேயே கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட் கேட்டுட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம்.
ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இது வந்து 4 ஸ்பீக்கர் சிஸ்டம். உங்களுக்கு 4 டோர்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் வருது. ட்வீட்டர்ஸ் எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. ஸோ ஆடியோ டியூனிங் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வச்சிருக்கிற செட்டப் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ அவுட்புட்டை கொடுத்துச்சு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வச்சுருக்கேன். மிட் 2, ட்ரிபிள் வந்து 8 வச்சிருக்கேன். ஸோ பேலன்ஸ் அண்ட் ஃபேடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து ரியரில் வந்து ஆடியோ அவுட்புட் சேர்த்து வர மாதிரி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ஆடியோ அவுட்புட் பொறுத்த இவ்வளோ தாங்க. யூஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து லேகியாலாம் இல்லை. ரிவர்ஸ் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கிளாரிட்டியோட தான் இருக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான். சென்டரில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மோனோக்ரோம் ஃபீல் தான். இருங்க, ஒரு கிராஃபிக் நல்லா வந்துச்சு. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் சொன்னேன். எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு இல்லை. உங்களுக்கு சென்டரில் வந்து இந்த இலுமினேட்டட் டாட்டாவில் கூட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டீரிங் தாங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான். நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்பா, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கலங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு ஹார்னுங்க. இது என்னன்னா மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். இதுக்கு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் தனியாக விற்கிதுங்க. வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைனா குழந்தைங்க இருக்கிறவங்க ஏதாவது கைப்படும் போது ஸ்க்ராட்ச் சீக்கிரம் ஆகிடும். இந்த இடத்துல இந்த எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஸ்போக் யூனிட். உங்களுக்கு லெதர் மேப்பிங்கில் எதுவும் கிடைக்கல. டெட் பெடல் கிடைக்கலங்க. அதுதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. கொடுத்துருந்துருக்கலாம். நெருடலாக இருக்குது. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ஓகே, பட் டெட் பெடல் தான் மிஸ்ஸிங். இந்த பியூர் ப்ளஸ் எஸ் மாடல் போகிறப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் அசிஸ்டட் சன்ரூஃப் கிடைக்கிறது இல்லாமல் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பியூர் ப்ளஸுக்கும் பியூர் ப்ளஸ் எஸ்ஸுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசங்கள்ங்க. ஸோ சன்ரூஃப் வேணும் அப்படின்னா இது எடுங்க. சன்ரூஃப் இல்லைனா அந்த பியூர் ப்ளஸ் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். சன்ரூஃப் தேவையானு யோசிச்சுக்கோங்க. இப்போது இங்கே சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், காலை இப்படி நீட்டுறேன், என்னோட டிரைவிங் போஸ்டர் வச்சுக்கிறேன். காலை இப்படி நீட்டுறேன்னா உங்களுக்கு அண்டர் தி சப்போர்ட் வந்து ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் இடம் குறைகள் இல்லை. சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே இருக்கிறனால நான் உங்களோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து ஓட்டிக்க முடியும். லம்பார் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறேன், உங்களுக்கு தெரியும். லம்பார் சப்போர்ட்டும் சரி, ஷோல்டர் சப்போர்ட்டும் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதில் இடம் குறைகள் இல்லை. 4 விண்டோஸுமே உங்களுக்கு பவர் விண்டோஸாக கிடைக்குது. ஒன் டச் அப் அண்ட் ஃபங்க்ஷனெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியவில்லை. ஓகேங்க. இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து அம்ப்ரெல்லா ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் லேம்ப்ஸ் இருக்குங்க. பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நோக்கி வரக்கூடிய ஆப்போசிட்டில் வரக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ், அப்ரோச்சிங்கில் வரக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், சைக்கிளிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த டோர் நீக்கி இருக்குது அப்படின்றத நைட் டைமில் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ ஒரு டீட்டெயில்டு வாக்கர்னு இந்த டாடா நெக்ஸானோட பியூர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க சொல்கிற அந்த 11.7 லேக் ப்ரைஸிங்க்கு ஒர்த்தா இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. சரிங்க. 3 இயர்ஸ் 1 லேக் கிலோமீட்டர் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 to 7000 அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுதான் இருக்கும் பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு. டீசல் அதிகபட்சம் மேபி ஒரு 8000 3000 வரைக்கும் டச் பண்ணலாம். ஸோ இப்படி தான் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது இருக்குது. சர்வீஸ் ரிலேட்டடாக மேக்ஸிமம் சப்போர்ட்டாக விக்டரி டாடா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டாடா நிறுவனத்தில் கார் எடுக்கணும், சர்வீஸில் ஃபஸ்ட் ஃப்ரீயான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் விக்டரி டாடாவை அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கார் இல்லை மற்ற கார் வாங்குறீங்க, குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட க்ரூ நம்பர் கொடுத்துருக்கேன். ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்சல்டேஷனில் உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.